நான் ஜேமல்லேருந்து சிவகுமார். இன்றைக்கு ஒரு 130 பேருக்கு ஒரு ஜப்பான்காரருக்கு பிராட்பூஸ் மற்ற சலாட் அதுபோல் கிரில் பண்ண போகிறோம். பெசந்திரேஷன் இல்லை, அதாவது விசேஷமான சாப்பாடு இல்லை, கொஞ்சம் வித்தியாசமான சலாட்டுகளும் மற்றது வெக்கான பிராட்பூஸ், ரிங் பிராட்பூஸ், அது மாட்டிறைச்சி பிராட்பூஸ், பண்டி பிராட்பூஸ், ஹென்சின் அதாவது கூலி பீஸ், மிரக்கறி பீஸ் செய்கிறது எல்லாம் பிரார்த்தனை பண்ண அப்புறம் பாருங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்பநீரம் பண்ணுங்கள். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. இப்போ அந்த ஜப்பான்காரர் ஒரு 120 பேர் இந்த ஊர்லாப்பால் வந்திருக்கு, ஊர்லாப்புக்கு அதாவது வெக்கேஷனில் வந்திருக்கிறேன். அவைக்கு தான் இன்றைக்கு நாங்கள் கிரில் பண்ண போகிறோம். இப்போ போகிறோம், நாங்கள் அங்கே போய் காட்டுறோம் அப்படி நாங்கள் கிரில் பண்ணுறோம். ஓகே, நன்றி. கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு அப்பிள் வந்து வச்சுருக்கேன். இடத்துல வந்து நூசுவல் சப்ளாரியல் சாப்பிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் சலாட் ஆஃபம் பண்ணியிருக்கிறேன். சலாட் வந்து வச்சுருக்கேன். கரட்டன் சக்ரியட்டன் சலாட், பவுன் சலாட், கேரட் கோவா சலாட், உருளைக்கிழங்கு சலாட், salsa sauce, barbecue, paratha putih, vegan salad, guacamole sauce, avocados, salsa sauce with ananas, pan, laukan. இதில் வந்து புரிவாயல், கோலா, பண்டா, ஆப்பிள் சாப், தண்ணி. அங்காடி பழம் பார்த்தீங்கன்னா இல்லை இதெல்லாம் கஃபேயில் வச்சுருக்கு. கூகுள் கேக்வால் பார்த்தீங்கன்னா கஃபே தேத்தனி பிடிச்சது. இது நம்ம தேத்தனி பிடிக்கிறதுக்கு அங்கே வெளியில் போனால் அதனால் அங்கே பண்ணுவோம். இதில் வந்து கோழி இறைச்சி கிரீன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆக்கள் பிறக்காம பிராட்பூஸ் கிரீன் பண்ணுவோம். இப்போ முதல் ஆக்கள் பிறப்பதுன்றனா கொஞ்சம் கிரீன் பண்ணி வச்சுருக்கிறோம். கோழி இறைச்சி, கறி பவுடர், நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு, உள்ளி எல்லாம் போட்டு மறுநாடை பண்ணி கிரீன் பண்ணாங்க. இதை வந்து மிளகறியை கிரீன் பண்ணி வச்சுருக்கிறோம். இதை வந்து பிக்கான பூஸ் கிரீன் பண்ணுவோம். இதை வந்து கோப்பஸ் கறி சோஸு என்சனுக்கு கோழிக்கு. இதில் வந்து பண்டி இறைச்சி பிராட்பூஸ் பண்ணுவோம். இதில் வந்து மாட்டிறைச்சி, கோழி இறைச்சி பிராட்பூஸும் கிரில் பண்ணுவோம். இதில் கிரில் பண்ணி போட்டு இதில் வைக்கிறதுக்கு எக்ரேன் மிரக்கறி கிரில் பண்ணி வச்சுருக்கிறோம். கோழி, salsa sauce, chicken, ketchup,
சரியான வெயில். இதுதான் நான் வந்து இருப்பினம். சரியா 5வது மாடியில் மேலே வந்து கிரீல் பண்ண போகிறோம். வேண்டிட்டு உள்ளுக்கு வந்து இதில் இருந்து சாப்பிடுவோம், மொழியில் இருந்து சாப்பிடுவோம். இது வந்து இந்த சலாட். Keeps elevating me. இது வந்து ரெயின் பூஸ்ட், அது மாட்டிறச்சி பூஸ்ட். இது வந்து பூட்டு, அது கோழி பூஸ்ட் காட்டுவா. வந்து பெக்கானா பூஸ்ட். இது ஒருபால்ட ஸ்பண்டி பூஸ்ட். இதுவும் ப்ராட் பண்ணுவோம். ப்ராட் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி என்ன. இது கேச பூஸ்ட். சீஸ் போட்ட பூஸ்ட். ஸோ இப்போ ஒரு 400 பூஸ்ட் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். எல்லாம் விதமான பூஸ்ட்டு. இப்போ பாட்டையே காட்டுறோம், அப்படி காட்டுறேன். ஸோ ப்ராட் பூஸ்ட் எல்லாம் உடைச்சி வச்சுட்டேன். இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் வரப்போ எனக்கு சாப்பிட எல்லாம் கிரில் பண்ணி கொடுக்க போகிறோம். இது தனியாக பொந்தான் என்ன 230 பேர் ஜப்பானீஸ் ஆக்கள், ஜப்பான்காரர். இப்போ மீட்டிங் நடக்குது. மீட்டிங் முடிஞ்சோன்னா வெளியில் வரீங்கன்னா அன்றைக்கி சமைப்போம். உள்ளுக்கு சலாட் ஒன்று வச்சுருக்கு. Hello. I just put my phone இப்படித்தான் பார்த்து இது பண்ணுறது. பார்த்து எப்படி க்ரீல் பண்ணுறோமெண்டு இப்படி தான் க்ரீல் பண்ணுறோம் நாங்கள். ஒரு டைம் போய் ஸோ 1 minute. ஸோ சாப்பிட்டு ஆக்கள் வந்துட்டு நான் சாப்பிட்றேன். ஸோ இதுதான் இந்த வீடியோ முடியுது. வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்ப நீரம் பண்ணுங்கள். இந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. மீண்டும் இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.